எங்கிட்ட பல சகோதரர்கள், வேலைக்கு போகிற சகோதரர்கள், நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த பதிவு. ஜாப் கோயிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக டெஃபினட்டாக நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணணும். அதுக்கு முதல் காரணம், இன்றைக்கி இந்தியாவில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தேர் ஆல்ரெடி லூசிங் தியர் ஜாப். அது மட்டும் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களே அவங்களுடைய வேலையை லூஸ் பண்ணுறாங்கன்னும் போது, புதுசாக நீங்கள் படிச்சுட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது பெரிய ஒரு குவெஸ்டியன் மார்க், கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் பார்ட் டைமாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் 8 மணி நேரம் நீங்கள் தூக்கத்துக்காக எடுத்துக்கிட்டீங்க, மீதி 8 மணி நேரம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற வேலைக்காக எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற 8 மணி நேரம், ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்கு ஒரு 3லேருந்து 5 வருஷம் கொடுத்து பாருங்களேன். உங்களுடைய டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆகும். இங்கே நான் ஒரு 11 கம்பேரிசன், ஒரு ஜாபுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ நான் உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். அதை நீங்கள் கேட்டுட்டு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். நம்பர் 1, ஒரு ஜாப்ல நீங்கள் உங்களுடைய முதலாளி பாஸை you must just obey your boss. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க செய்யணும். எத்தனையோ வாட்டி நீங்க உங்க மனசாட்சி கிட்ட கேட்டு பாருங்க, உங்க முதலாளி பர்மிஷன் கொடுக்காததுனால உங்க வீட்டில் உங்க குழந்தைங்களுடைய பிறந்தநாளை கூட கலந்துக்க முடியாத எத்தனை நாட்கள் இருந்திருக்கு. முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாம எத்தனை நாட்கள் நீங்க இருந்திருக்கீங்க. You must just obey your boss. 20,000, 30,000, 40,000 சம்பளம் உங்க முதலாளி கொடுக்குறாருன்றதுனால உங்க முதலாளி என்ன சொல்றாரோ அதை நீங்க அமைதியா கேட்டாகணும். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல you are the boss. நீங்க எங்க போனாலும் போகலாம், என்ன பண்ணனாலும் பண்ணலாம். நீங்க தாங்க முதலாளி. உங்களை யாருமே கேள்வி கேட்கறதுக்கு கிடையாது, உங்களை யாருமே ஆர்டர் பண்றதுக்கு கிடையாது. இன் நெட்வொர்க்கிங் you are the boss. இரண்டாவது, ஜாப்ல ஃபிக்ஸ்டு டைம். முக்காவாசி ஜாப் பார்த்தீங்களா, காலையில் 9 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் ஃபிக்ஸ்டு டைம். இந்த கிணத்து தவளை மாதிரி காலையில் போனோம், 9 மணிக்கு போனோன்னா நீங்கள் இங்கே ஒரு 7 மணிக்கு நீங்கள் ரெடி ஆகணும், 8 மணிக்கு கிளம்பணும், 9 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகணும், 7 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி 8 மணிக்கோ 9 மணிக்கோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும், தூங்கணும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஒரு காலையில் எழுந்திரிக்கணும், வேலைக்கு போகணும், திருப்பி வரணும், சாப்பிடணும், தூங்கணும், திருப்பி எழுந்திரிக்கணும், பஸ்ஸையோ இல்லை 2 வீலர்லேயோ நீங்கள் ஆஃபீஸுக்கு போகணும். இது ஒரு ஃபிக்ஸ்டு டைம். இது ஒரு லைஃபே கிடையாதுங்க. அப்படியே சுற்றி ஒரு நாளைக்கு டும். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் you own all the time. நீங்க எப்ப பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். காலையில 11 மணி வரைக்கும் தூங்கணும்னு நினைக்கிறீங்களா, தூங்கிட்டு காலையில 11 மணிக்கு மேல ஏந்திரிச்சு நீங்க இந்த பிசினஸ் பண்ணலாம். உங்களுக்கு தாங்க நேரம், இந்த நேரத்துல தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது. you own all the time. The time is yours. நீங்க டைமை எப்படி வேணா உங்களுக்கு இஷ்டப்படி நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். மூணாவது, ஜாப்ல மந்த்லி ஃபிக்ஸட் சேலரி. நீங்க போட்ட உழைப்புக்கு மாசம் அந்த 10,000, 20,000, 30,000 அவ்வளவுதான். மாடு மாறி மாசம் ஃபுல்லா நீங்க உழைச்சாலும் அந்த ஃபிக்ஸ்டு 20,000, 30,000 ரூபா தான். அதிகமா உழைப்பை போட்டாலும் அவ்வளவுதான், ஃபிக்ஸ்டு சேலரி ஜாப்ல. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் இன்கம். நீங்க போடுற உழைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இன்கம் நீங்க தாங்க முடிவு பண்ணணும் எவ்வளவு சம்பாதிக்கணும்னு. இந்த மாசம் நான் இவ்வளவு சம்பாதிக்கிறோம் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற உழைப்பை போட்டா அவ்வளவு சம்பாதிக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல முடியும், ஆனா ஜாப்ல முடியவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் உழைப்பை போட்டாலும் சம்பளம் அவ்வளவுதான். நாலாவது, ஜாப்ல ஒர்க் அட் சேம் பிளேஸ். ஒரே இடம் தான், ஒரே ஆளை தான் பார்க்க முடியும். உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற அந்த 8-10 பேரை தான் வாழ்க்கை பூரா நீங்கள் பார்க்க முடியும். ஒரே சீட்டு தான், ஒரே ஆஃபீஸ் தான். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எனிவேர் எனி டைம் நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ம் ஹவுஸில் உட்காந்துக்கிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆன்லைனில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
நிறைய பேர் அவங்க வீட்லேயே உட்காந்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியோட குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு ஆன்லைன்லேயே இந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நேட்டிவுக்கு போயிட்டாங்க. நேட்டிவுக்கு போயிட்டு கிராமத்தில் வில்லேஜில் உட்காந்துக்கிட்டு இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆன்லைன்லேயே. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அவ்வளோ பவர்ஃபுல். நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் இந்த பிஸ்னஸை பண்ணலாம். அடுத்தது 5வது, ஜாப்ல லைஃப் லாங் ஸ்லேவ். நீங்கள் அந்த வாழ்க்கை பூரா நீங்கள் ஒரு ஸ்லேவ் தான், அடிமை தான். உங்கள் முதலாளிக்கு நீங்கள் ஒரு அடிமை. நான் சொல்கிறது கொஞ்சம் ஒரு ஹாஷாக இருக்கும், பட் இருந்தாலும் உண்மையை சொல்லும்போது பலருக்கு கஷ்டமாக இருக்கும், கசக்கும். பட் உண்மையை சொல்லி தானே ஆகணும். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் யூ ஒர்க் வித் ஃப்ரீடம். சுதந்திரமா நீங்கள் வேலை செய்யலாம். அந்த சுதந்திரம், ரியல் ஃப்ரீடம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் தான் கிடைக்கும். ஜாப்ல நீங்க வாழ்க்கை பூரா ஒரு அடிமை. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க யூ ஹேவ் ஆல் தி ஃப்ரீடம். எங்க வேணா, எப்ப வேணா, எப்படி வேணா நீங்க சுதந்திரமா வேலை செய்யலாம். 6வது, ஜாப்ல உங்களுடைய கார் லோன் காரா இருக்கும், உங்களுடைய வீடு லோன் காரா இருக்கும். உங்க காரா இருக்காது, ஏதாவது ஒரு பேங்க்குக்கு சொந்தமானதா இருக்கும். நீங்க அந்த லோனை முடிச்சாதான் அது உங்களுக்கு சொந்தம். லோனு 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 லோனு, இதுதான் ஜாப்ல இருக்கிறவங்களுடைய நிலவரம் இன்னைக்கு. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டும் நீங்க உண்மையான உழைப்பை போட்டா உங்க வீடு உங்களுக்கு சொந்தமானதா இருக்கும், உங்களுடைய காரு உங்களுக்கு சொந்தமானதா இருக்கும், எல்லாமே உங்களுடைய ஓன் ஹவுஸா இருக்கும், உங்களுடைய ஓன் காரா இருக்கும். இன்னைக்கு ஜாப்ல இருக்கிறவங்க ஒரு ஹோட்டலுக்கு போனா அவங்க மெனு கார்டை திறந்த உடனே அந்த பொருட்கள், அந்த பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நியூடில்ஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரேட்டு தான் பார்ப்பாங்க. ரேட்டை பார்த்து எது கம்மியாக இருக்கோ அதை தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறவங்க யாருமே மெனு கார்டே பார்க்கறது இல்லை. ஏன்னா அவங்க ரேட்டை பற்றி கவலைப்படுறது கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ மெனு கார்டை பார்க்காமே ஆர்டர் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய பில்லாக இருந்தாலும் கவலைப்படாமல் அதை பே பண்ணிட்டு வருவாங்க. ஸோ 7வது பாயிண்ட், ஜாப்ல இருக்கிறவங்க எப்பவுமே அவங்க கிரெடிட் கார்டை நம்பி தான் இருப்பாங்க. கிரெடிட் கார்டு அதுதான் அவங்களுடைய லைஃபே. சொந்தமான பணம் கிடையாது, ஓன் மணி கிடையாது. தே டிபெண்ட் அப்பான் கிரெடிட் கார்ட்ஸ். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க கிரெடிட் கார்டை பற்றி கவலையே பட மாட்டாங்க. தே வில் ஆல்வேஸ் ஹாவ் டெபிட் கார்டு. அவங்க பணத்தை அவங்க செலவு பண்ணுவாங்க. காரணம் அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பணம் சம்பாதிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஜாப்ல எப்பவும் கிரெடிட் கார்டு தான். கிரெடிட் கார்டு, கிரெடிட் கார்டு, கிரெடிட் கார்டு. லைஃப் ஃபுல்லாக கிரெடிட் கார்டுக்கு வட்டி கட்டியே அவன் செத்து போடுவான். அடுத்தது 8வது, ஜாப் இஸ் ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா அவன் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இல்ல அவனுக்கு சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சு, ஒரு ஜாப்ல இருக்கிறவன் ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதோ இல்ல 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதோ அவன் இறந்துட்டானா, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோ இல்ல அந்த ஆபீஸோ இல்ல அந்த கடையோ அவன் குடும்பத்துக்கு காசு எதையும் கொடுக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ எவ்வளவு சின்சியரா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன்றது பாசிவ் இன்கம். நீங்க முறையா சரியா 3-5 வருஷம் உங்க உழைப்பை போட்டிருந்தீங்கன்னா அதுல டெவலப் பண்ணியிருக்கிற டீம் நீங்க இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் சம்பாதிச்சு கொடுப்பாங்க. யுவர் ஐடி வில் பி ஆக்டிவ் ஈவன் ஆஃப்டர் யுவர் டெத். பாசிவ் இன்கம். அடுத்தது 9வது, ஜாப்ல ஒர்க் ஃபார் 30 to 40 years, ரிட்டையர் வித் நத்திங். இன்னைக்கு 90% வேலைக்கு போறவங்க 30-40 வருஷத்துக்கு அப்புறம் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஜீரோ தான் இருப்பாங்க. அவங்க பேங்க் பேலன்ஸ் ஒண்ணுமே இருக்காது. தே ரிட்டையர் வித் நத்திங். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூ ஒர்க் ஹார்ட் ஃபார் 3 to 5 years, 3-5 வருஷம் நீ உன்னுடைய முழு உழைப்பை போடு. யூ வில் ரிட்டையர் வித் டைம் ஃப்ரீடம் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். உனக்கு ஒரு 3-5 வருஷத்துலேயே நீ ரிட்டையர் ஆகிற முதல்ல. அதுக்கப்புறம் உனக்கு எல்லா நேரம் டைம் ஃப்ரீடமும் இருக்கும், இதுக்கு மேலே ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் இருக்கும். அதுக்கப்புறம் நீ பணத்துக்காக வேலை செய்ய வேண்டியது இருக்காது. உனக்கு அந்த சிஸ்டமை நீ கிரியேட் பண்ணி இருந்திருந்தா உனக்கு அந்த சிஸ்டம் சம்பாதிச்சு கொடுக்கும். பல லட்சம் பேர் உனக்கு கீழே உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் ரியல் ஃப்ரீடம். அடுத்தது 10வது, ஜாப்ல ஒர்க் வித் ஜாப் பிரஷர். பிரஷர் அதாவது எப்பவுமே டென்ஷன்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஜாப்ல உள்ளவங்க. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா தே ஆல்வேஸ் ஒர்க் வித் பிளஷர். சந்தோஷமா, ஹாப்பியா, என்ஜாய் பண்ணி செய்யலாம். அவ்வளோ ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸ், அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. அடுத்தது 11th,
நிறைய உதாரணங்கள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் நேரம் கிடையாது. அதனால 11 முடிச்சுக்கிறேன். 11th, பாஸ் வில் டிசைட் யுவர் ஹாலிடேஸ். ஜாப்ல நீ எங்க போனோம் எப்ப போனோன்றத முடிவு பண்றது உன்னுடைய முதலாளி. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எவ்ரிடே இஸ் a ஹாலிடே. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் நீ முறையா சரியா நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்து நீ பண்ணி இருந்தீங்கன்னா எவ்ரிடே இஸ் a ஹாலிடே. நீ உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் போறதுக்குள்ள நேரம் இருக்கும், பணமும் இருக்கும். குடும்பத்தோட நீ உன்னுடைய லைஃபை என்ஜாய் பண்ணலாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. கண்டிஷன், நீ நல்ல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை மட்டும் நீ தேர்ந்தெடுத்திருந்தா. லக்கிலி இன்னைக்கு இந்தியாவில் நிறைய நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிறதுக்கு பல எக்ஸலண்டான கம்பெனிஸ் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாப் கோயர்ஸ், தப்பா நினைக்காதீங்க. என்ன உண்மையை பேசுறது கஷ்டம்தான். அதாவது உண்மையை சொன்னா எடுத்துக்கிறது கஷ்டம்தான். ஆனால் சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு நிறைய பேர் ஜாபை லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே புதுசாக படிச்சுட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் இந்தியாவில் உள்ள இளைஞர்களை காப்பாற்ற போது.